Hello team, welcome to day 2 of TCS NQT series. Today's question is sum of elements based on occurrence count. Okay, so like sample data எப்படி வச்சுக்கலாம்னா my data are 1 1 and 2 3 4. Yeah. So கொடுத்த question என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா sum of elements பண்ணணும். அதை எதை பேஸ் பண்ணினா how many times it is occurring பார்க்கணும். ஸோ அதோட occurrence count நம்ம என்ன பண்ணணும்? We need to see. ஸோ அந்த occurrence count in the sense எப்படின்னா ஸோ 2 வந்து ஒன்ஸ் வந்திருக்கு, 3 வந்து ஒன்ஸ் வந்திருக்கு, 4 வந்து ஒன்ஸ் வந்திருக்கு. சேம் ஆஸ் நீங்க 1 பாத்தீங்கன்னா ட்வைஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒன்ஸ்ன்றது இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி, அந்த அக்கரன்ஸை கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா இந்த 4 2 3 எல்லாம் பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த 3 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேட்டா உங்களுக்கு வரும். தட் இஸ் 9. 4 plus 3 plus 2 is 9. ஸோ இது எல்லாமே எத்தனை தாட்டி அக்கரன்ஸ்ல ரன் ஆயிருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி மேப் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ இது அவுட்புட் வில் பி லுக்கிங் லைக் ஒன் வந்து ஒரு அக்கரன்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ்ல யார் யாருன்னா தட் மீன்ஸ் சம் யார் யாருன்னா டோட்டலா இந்த 9ன்றது டோட்டல் சம்மா இருக்கும். சேம் திங் ட்வைஸ் அ டைம் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 1. ஸோ அப்ப அதோட அக்கரன்ஸோட பார்ட் பாத்தீங்கன்னா ஸோ 1 plus 1 is 2. ஒன்ஸ் அக்கர் ஆனது பாத்தீங்கன்னா எந்தெந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 4 2 3. ஸோ இப்போ 9ன்றது எப்படி வந்திருக்குன்னா 4 plus 2 plus 3ன்றது அவுட்புட்டா வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்வைஸ் அ டைம் அக்கர் ஆனது பாத்தீங்கன்னா யார் யாருன்னா 1 and 1. ஸோ இதுக்கான சம் பாத்தீங்கன்னா 1 plus 1 வந்து 2 இருக்கும். ஓகே டீம், லெட்ஸ் ஜம்ப் டு த கோட். வில் கோ வித் எக்லிப்ஸ் ஹியர். ஸோ நான் எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ எக்லிப்ஸ்ல பாத்தீங்கன்னா டு த டிஃபால்ட்டா நான் வந்து பேஸா சின்டாக்ஸ்ல தட் மீன்ஸ் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பாக்குறப்ப நம்ம ஒரு பேஸ் டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்போம். சேம் அதே டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி வில் ஹேண்டில் த கோட் ஹியர். ஸோ இப்போ நான் டாப்ல 3 கலெக்ஷன்ஸுமே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் அந்த கோடை 3 ஸ்டேஜா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி சம் எடுக்கணும். தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி பிளஸ் சம்ம ஹேண்டில் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் நம்ம அதோட பிரிண்ட் தட் மீன்ஸ் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ நான் ஃப்ரீக்வன்சி எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் மை மேப் கலெக்ஷன்ஸ். அதுல நான் வந்து இன்டீஜரை நான் பில்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு டேட்டா என்னோட வேல்யூவும் ஆல்மோஸ்ட் நாட் ஆல்மோஸ்ட் அதுவும் இன்டீஜர்ல தான் இருக்கணும். அண்ட் அண்ட் ஒன்ஸ் அந்த மேப்புக்கு நான் வந்து மேப்னே பேர் வச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஆர்டர் ஷார்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் இங்க யாரை யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஹேஷ் மேப்பே நான் போய்க்கிறேன். ஸோ இட் வில் பி அஸ் அ ஃபைன் ஒன். அண்ட் இது கொடுத்தக்கு அப்புறம் இப்போ நான் எதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டேட்டாவை நான் அந்த அரேல இருந்து பிக் பண்ணி நான் கீ வேல்யூ பேர் பேஸ் பண்ணி நான் ஒரு ஃப்ரீக்வன்சி அதை கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் கேஸ் நான் ஃபார் ஈச் லூப் வைக்கிறேன். ஃபார் ஸோ என்னோட அரே வந்து இன்டீஜர் தான். ஸோ அது கீப் இட் அஸ் இன்ட் ஐ. நான் யார் ஐட்ரேட் பண்ணேன்னா ஏஆர்ஆர் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேப்ல தெர் இஸ் அ மெத்தட் கால் புட் மெத்தட். ஸோ நான் புட்டுக்கு வந்துட்டு எதை என்னோட கீயா கொடுக்குறேன்னா லெட் பி ஐ வில் பி த கீ. அண்ட் வேல்யூவா பாத்தீங்கன்னா நான் யார் யூஸ் பண்ண போறேன்னா மேப் டாட் கெட் அவர் டிஃபால்ட் நான் போய்க்கிறேன். ஸோ கெட் அவுட் டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு சப்போஸ் கிடைச்சதுன்னா லெட் இட் பி இன் ஃப்ரீக்வன்சி. இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா எனக்கு அங்க என்ன ஸ்டோர் ஆகிக்கட்டும் 0 ஸ்டோர் ஆகிக்கட்டும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஒரு தாட்டியுமே ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் +1 நான் கொடுத்து என்னோட ஃப்ரீக்வன்சி மேப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மேப்பை நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஐல் கோ வித் மேப். ஸோ இப்போ நீங்க அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்வைஸ் டைம் ரிப்பீட் ஆயாச்சு. ஸோ இப்போ ஸ்பெக்குலரா ஒன்னொன்னுமே கரெக்டா நம்ம ஃப்ரீக்வன்சி எத்தனை தாண்டி ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் எந்த இது வந்து கீ எத்தனை தாண்டி ரிப்பீட் ஆயிருக்கு நம்ம செக்ரிகேட் பண்ணி நீட்டா மேப்ல தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி ஐம் கோயிங் டு கிரியேட் another 3 மேப். எனக்கு என்ன ஷார்ட்டடா பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் இட் ஷுட் பி சார்ட்டட் பை த டிஃபால்ட். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சேம் திங் ஐம் கோயிங் டு கிரியேட் another மேப். ஸோ அந்த மேப்ல நான் ஹேஷ் மேப் போறதுக்கு பதிலா I'll be going with எதுக்குள்ள போய்க்கலாம்னா 3 மேப் நான் போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மேப்புக்கு பதிலாக I'll put it as சம் மேப்னு வச்சுக்கிறேன். ஓர் ஓகே சம் மேப்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த சம் மேப்ல எது வேல்யூஸ் டார்கெட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அக்கர் ஆனது யார் யாரு 2 3 4 அவங்களோட சம் எல்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டு ஒன்ல நான் ஸ்டோர் பண்ணணும்.
அண்ட் அடுத்த வேல்யூவா நான் யாரை ஸ்டோர் பண்ணுவேன்? ஒன்ஸ் ட்வைஸ் வந்து யார் யார் அக்கர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நான் வந்து ஒன்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு சேம் மெத்தட் ஐம் கோயிங். ஸோ நான் ஃபார் int I equal to சரி int ஐனே வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க மேப்பை வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஐடெக்ட் பண்றேன். அண்ட் அது வந்து எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா மேப்போட கீ செட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மேப் கீ செட்ல எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் மேப் டாட் கீ செட் யூஸ் பண்ண உடனே எனக்கு ஃபைனலா இருக்க கம்ப்ளீட் கீஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு அரே மாதிரி இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகும். வாட் ஆர் மை கீஸ் 1 2 3 and 4ன்ற எனக்கு ஒரு கீ வந்து இங்க வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் அந்த கீ பேஸ் பண்ணி அதுல இருந்து நான் வேல்யூ எடுக்கணும். ஸோ அதுக்கு எத்தனை தாட்டி ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கேன்னா நான் இன்ச் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு அங்கிருந்து டேட்டா செட்டை நான் எடுக்கணும். ஸோ மேப் டாட் கீ செட் ஆஃப் ஐயை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இல்லைன்னா ஐன்னு வச்சா யூ வில் பி மிஸ் மேட்ச். ஸோ நான் ஐக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா கீன்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் சேம் திங் ஸோ கீ செட் மேப் டாட் கெட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூல எந்த கீ இருக்கோ அதோட வேல்யூஸை நான் ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதோட பை த டிஃபால்ட் வேல்யூ அது 2ன்றதை டேட்டா வந்திருக்கும். நெக்ஸ்ட் இப்போ டோட்டல் சம் எடுக்கிறதுக்கு இன்ச் டோட்டல் சம் நான் ஒரு பர்சன் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளை நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னா அந்த 1 எத்தனை தாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஃபைனலா டோட்டல் சம் இங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து கீ இன்டு என்னோட வர ஃப்ரீக்வன்சியை நான் இங்க மேப் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஒன்ஸ் இப்போ ஏன்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி வி வில் நோ அண்ட் கீ இஸ் ஆல்சோ 2. ஸோ கீ இஸ் 1. ஸோ 2 1s are 2. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆனது எவ்வளோ டோட்டல் சம்மோட வேல்யூ என்னன்னா 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் இதுக்கு இதை தூக்கி நான் என்னோட ஃப்ரீக்வன்சி சரி சம் மேப்ல நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ சம் மேப்ல நான் ஸ்டோர் பண்றதுக்கு சேம் திங் ஐம் கோயிங் வித் சம் மேப் டாட் புட் மெத்தட் நான் போய்க்கிறேன். ஸோ புட்ல எனக்கு ஃப்ரீக்வன்சி வில் பி ஆக்டிங் அஸ் மை கீ. பிகாஸ் எதனால அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம செக்ரிகேட் பண்ண போறது. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு. ஸோ சம் டாட் மேப் யூஸ் பண்ணி கெட் அவுட் டிஃபால்ட் மெத்தட் மூலியமா நான் என்ன எடுக்க போறேன்னா ஃப்ரீக்வன்சியை ஃபர்ஸ்ட் ஐடெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் நம்மளோட சம்ன்றது இங்க கால்குலேட் ஆகணும். அண்ட் இப்போ அது கூட எனக்கு ஃப்ரீக்வன்சி எனக்கு யாருமே கிடைக்கல. பை த டிஃபால்ட் எனக்கு யார் இருப்பாங்கன்னா I'll place it as 0. அது கூட சேர்த்து எனக்கு வர டோட்டல் சம்ம கியூமுலேட்டிவ் சம்ம எனக்கு இங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரட்டும். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம இந்த மேப்பை கம்ப்ளீட் செட்டை முடிச்சிட்டோம். இப்போ நான் சம் மேப் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட்ல I'll show you which what is happening here. இப்போ நான் சம் மேப் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அக்கர் ஆனது 9 டோட்டல் சம்மு, ட்வைஸ் அக்கர் ஆனது பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் இஸ் 2. கொஸ்டின்ல அவங்க யாருன்னு கேட்க கிடையாது. ஸோ வெறும் சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம்மை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த கம்ப்ளீட் ஃபார் லூப்பை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். யா இப்போ அவங்க கேட்டிருக்க ஃபார்மேட்ல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தே ஆஸ்க் இந்த ஃபார்மேட் ஆஃப் இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி அண்ட் சம் கேட்டகரி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் இஸ் இதை பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ தே ஆஸ்க் யூ டு பிரிண்ட் இன் திஸ் டெர்மினாலஜி. எந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒன்ஸ் ரிப்பீட் ஆனது யாரு டோட்டல் சம் எவ்வளோ 9. ஸோ ட்வைஸ் ரிப்பீட் ஆனது டோட்டல் சம் எவ்வளோனா 2. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு I'll go with for int I. சேம் திங் திருப்பியும் நான் கீ செட் தான் நீங்க ஐடெட் பண்ண போறேன். ஸோ கீ செட் வந்து சம் ஆப்ல நான் எடுத்துக்கிறேன். ஸோ சம் ஆப்ல யார் யார் இருக்காங்கன்னா ஸோ சம் ஆப் டாட் கீ செட் நான் கொடுத்துட்டேன்னா இப்போ சம் ஆப்ல எனக்கு கீ செட்டோட வேல்யூஸ்ல யார் யார் இருக்காங்கன்னா 1 and 2 இருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம டோட்டலா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் சிசோல நான் பிரிண்ட் பண்றப்ப கீயை நான் ஐயை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இட் ஷுட் பி இந்த ஃபார்மேட் ஆஃப் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஆரோ நான் பைண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட சேர்த்து சம் ஆப்ல இருந்து டாட்ஸ் கெட் ஆஃப் வச்சு ஐயை வச்சு நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அதில் கமெண்ட் திஸ் டூ மேப் திங்ஸ் அண்ட் this is what they ask you to do. ஸோ 1 வந்து டோட்டலாக 9 வந்திருக்கு, 2 வந்து டோட்டலாக 2 ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோர்ஸோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங் உங்களோட ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் தனியாக ஹேஷ் மேப் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் உங்களோட டோட்டல் சம் எடுத்து கம்ப்ளீட்டடாக ஆர்டர்டாக போகிறதுக்கு ட்ரீ மேப் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த செட் ஆஃப் ஃபார் லூப் எனக்கு இங்கே என்ன பண்ணுதுன்னா
ஒரு ப்ரீவியஸ் சம்மா டோட்டலா எடுத்து ஒன்ஸ் அது ப்ரீவியஸ் சம்மோட இருக்கிறத வந்து ஆட் பண்ணி உங்க ஃபைனலா உங்களோட மேப்போட டேட்டாவை ஃபில் பண்ணி கொடுக்குது. அண்ட் பேஸ்ட் ஆன் இந்த ஃபார் லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will be getting this 1 வந்து 9 டைம்ஸ். உங்களுக்கு 1 வந்து ஒன்ஸ் ரிப்பீட் ஆன நம்பர்ஸ்ல யார் யார்கிட்ட டோட்டல் சம் வந்து 9 இருக்கும். அண்ட் சேம் திங் ட்வைஸ் ரிப்பீட் ஆனது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம் வந்து 2 இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபைனல் அவுட்புட். அண்ட் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் இங்க ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. Have any doubt in this code? Comment us. So we'll meet you in the next video.